சிறகடிக்க ஆசை சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம நீட்டு இருந்துட்டு ஃபோனில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் தான் அடியால் செட் பண்ணி என் ரெஸ்டாரண்ட்டையும் தீ வச்சு கொளுத்தினேன். அதே மாதிரி என் காலில் அடிபட்டதோ அதுதான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இனிமேலும் அந்த முத்து மட்டும் என் வழிக்கு வந்தால் இந்த நீட்டோ யாருன்னு காட்ட வேண்டியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே ரவி வந்து கேட்ட உடனே இவ்வளோ கேவலமாக நடந்துப்பீங்க, உங்கள் மேலே எனக்கு எவ்வளவோ மரியாதை இருந்துச்சு, இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ வெறியாக எல்லாத்தையும் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே மதிச்சிட்டு இருந்தேன். ஆனால் எப்போ என்ன விரும்புகிறதா சொல்லி கடையை வந்து என் அண்ணன் கொளுத்துனாங்க, என்னை அடித்ததும் உங்கள் அண்ணன்னு சொல்லி எவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டீங்க நீங்கள். உங்களை வந்து என் வழிக்கு வர வேண்டான்னு சொன்னாங்களவா, இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை நினைக்கவே உங்களை பார்க்கவே முதல்ல அருவருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீத்துக்கிட்ட வந்து ரவி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம ஸ்ருதி வந்து நிற்கிறாங்க. இதுக்கு தான் ரவி ஆரம்பத்தில் இருந்தே இந்த நீத்துவை விட்டுட்டு வந்துரு, இவளை பற்றி உனக்கு தெரியாத நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ பார்த்தியா, நான் சொன்னதான் உண்மையாக போயிடுச்சு. ஆமாம் ஸ்ருதி, நீ சொன்னதான் எல்லாம் உண்மையாக போயிடுச்சு. என்னடா இது, ரெஸ்டாரண்ட்டில் கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இப்படி வெளியில் எப்படி போகிறதுன்னு நான் நினச்சிட்டு தான் வெளியில் போகாமல் இருந்தேன். ஆனால் நீ இவ்வளோ கேவலமாக நடந்து பண்ணி எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.